எல்லாருக்கும் வணக்கங்க. சிக்கன் குழம்பு செய்யலாங்க. மசாலா ஆட்டலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம், குருமிளகு, பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் கொத்தமல்லியோடு சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிடலாங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை போட்டுடலாம். வர கொத்தமல்லி போட்டுடலாம். இதிலே குருமிளகு, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையுமே மசாலா ஃபுல்லாக அது கூட பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துனேன்னா சிக்கன் குழம்புக்கு நல்லா கிரேவியாக டேஸ்ட்டு நல்லா கொடுக்குங்க. இந்த மசாலா ஃபுல்லாக நல்லா அப்படியே வதக்கிடலாம் எண்ணெயில். வீட்டில் ஆட்டி வச்ச மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி சிக்கன் மசாலாவும் சேர்த்துணுங்க. அதனால் கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வீட்டில் ஆட்டின மிளகாத்தூள் அப்படி சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. அந்த மசாலா இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போய் நல்லா வதங்கட்டுங்க. 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு போட்டிருக்கிற, பெரிய வெங்காயம் தாளிச்சிடலாங்க. கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மசாலா ஃபுல்லாக அப்படியே ஆட்டிடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆட்டிடலாங்க. நல்லா கொஞ்சம் வேணுங்கிற தண்ணி ஊற்றிங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இந்த சிக்கன் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிடலாங்க. 2-3 டைம் நல்லா கழுவிடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கழுவிட்டேன்னா கிருமி நாசினிக்கு நல்லா கழுவிடலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அதில் பட்டை, கிராம்பு நீங்கள் போடுறதுன்னா போடுங்க. மணத்துக்கு நான் ஒரு பிரிஞ்சி இலை மாத்திரம் சேர்த்திருக்கிறேன். அதில் வெங்காயம் நல்லா வதக்கிடலாங்க. இஞ்சி பூண்டு ஆட்டும்போதே சேர்த்ததுனால இங்கே சேர்த்திக்கலைங்க. அது கூட ஒரு தக்காளி சேர்த்திருக்கேங்க. 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு தக்காளி சேர்த்திருக்கேங்க. சிக்கன் குழம்புக்கு தக்காளி நிறைய சேர்த்துனா கொஞ்சம் புளிப்புத்தன்மை மாதிரி ஆயிருங்க. அது கூட சிக்கன் சேர்த்திடலாம். சிக்கன் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே வறுப்படணுங்க. வதக்கினா தான் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கு. கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே வதக்கிடலாம். அது கூட கொஞ்சம் சிக்கன் மசாலா, காரத்துக்கு வீட்டில் ஆட்டி வச்ச மிளகா சேர்த்திருக்கேங்க. அதனால் இதில் கொஞ்சம் சிக்கன் மசாலா, உப்பு 2 சேர்ந்து நல்லா அப்படியே வதக்கி விட்டுலாங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவுக்கு நல்லா அப்படியே வதங்கட்டுங்க. ஆட்டி வச்ச மசாலாவை அதையும் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா வதக்கி விடலாங்க. அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ஊற்றிடலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றணும் கிரேவி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்படியே நல்லா இந்த மசாலாலாம் நல்லா பிரட்டி விட்டுறலாம். அந்த சிக்கனில் நல்லா பிடிக்கிற மாதிரி. நல்லா அப்படியே வதங்கட்டுங்க. இந்த மசாலாலாம் கொஞ்சம் சிக்கன் கூட நல்லா கொஞ்சம் நேரம் வெந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லா வருங்க. உடனே குக்கர் மூடிட்டேன்னா அந்த மசாலாவுடைய வாசம் வேகமாயிரு. வேணுங்கிற அளவு தண்ணி ஜாரு கழுவி அப்படியே ஊற்றிட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த பீஸை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தல்ல, ஒரு 3 விசில் இப்படி வைக்கிறீங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல மணமாக சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பொட்டுக்கடலை தான் கொஞ்சம் கிரேவி கொடுக்குங்க.